அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காதல் ரதியே அத்தியாயம் 14. சனிக்கிழமை காலை 9 மணி தாண்டியும் வார இறுதி என்பதால் சூரியன் கூட முழுதாக உறக்கம் கலையாமல் சோம்பலுடன் எட்டி பார்த்தது. ஆனால் சக்தியை உறங்க விடாமல் முதல் நாள் நினைவுகள் மனதில் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தன. ரேவதியின் சிரிப்பை எண்ணியவனுக்கு உதட்டில் புன்னகை பூக்க அனிச்சையாக கண்கள் மனைவியை தேடின. சின்ன குழந்தை போல் காலையும் கையையும் மடக்கி படுக்கையின் ஓரத்தில் சலனமற்ற நித்திரையில் இருந்தவளை பார்த்ததும் புன்னகை மேலும் விரிந்தது. அவளை தொந்தரவு செய்யாமல் தனது வேலைகளை எழுந்து கவனிக்க தொடங்கினான் சக்தி. பார்ட்டிக்கு வந்திருந்தவர்கள் நன்றி தெரிவித்து அனுப்பியிருந்த மின் அஞ்சல்களுக்கு பதிலுடன் புகைப்படங்களையும் அனுப்பி முடிக்கும் பொழுது ரேவதி எழுந்து வந்தாள். குட் மார்னிங் ரேவதி என்று ஸ்டைலாக சல்யூட் அடித்தவனிடம் புன்னகைத்துவிட்டு தலையை ஒரு பக்கமாக சாய்த்து, சாரிங்க, விடிஞ்சதே தெரியாமல் தூங்கிட்டேன் என்று அவசரமாக மொழிந்துவிட்டு பாத்ரூமிற்கு சென்றாள். உள்ளே சென்றவள் பாத்ரூமில் இருந்து தலையை மட்டும் எட்டி பார்த்து குட் மார்னிங் என்று சொல்லவும் சக்திக்கு விசித்திரமாயிருந்தது. அவள் செய்யும் செயல்கள் யாவும் சக்தியை மகிழ்விக்க தன்னுடைய மாற்றத்தை எண்ணி புன்னகைத்து கொண்டான். ஆனால் அந்த மாற்றத்தை பற்றி ஆராயாமல் பணிகளை தொடர்ந்தான் சக்தி. ரேவதி வரும் பொழுது சூடாக காஃபி தயாரித்து அவளிடம் நீட்டவும் கப்பை வாங்கியவள், என்னங்க, நானே லேட்டா எழுந்துட்டேனே என்று கஷ்டப்படுறேன், இப்படி காஃபி வேற எனக்கு போட்டு கொடுத்து இன்னும் ஜாஸ்தியா கஷ்டப்பட வைக்கிறீங்க என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள் ரேவதி. ரேவதி, நான் காஃபி போட்டு நீ குடிப்பதை ஜாஸ்தி கஷ்டம் என்று சொல்றியா? உன்னோட சேர்ந்து நானும் அந்த ஜாஸ்தி கஷ்டம் அனுபவிக்க ரெடி, இதோ என்று தன்னுடைய காஃபி கப்பை உயர்த்தி காண்பித்தான் சக்தி. நான் அப்படி சொல்லலைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க போய் எனக்காக வேலை செஞ்சு என்னை கஷ்டப்படுத்துறீங்களே என்றுதான். இட் இஸ் சிம்பிள் ரேவதி. வாரத்தில் மற்ற நாட்களில் நீ போய் எனக்காக வேலை செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தலையா? அதனால்தான் என்று ரேவதியை மாதிரியே இழுத்தான் சக்தி. உங்களை பேச்சில் வெல்ல என்னால் முடியாதுப்பா என்று சொல்லி புன்னகைத்தபடியே காஃபியை அருந்தினாள். பாதி காஃபி அருந்தும் பொழுது சக்தியிடம் திரும்பி தேங்க்ஸ் என்று கோப்பையை தூக்கி காட்டிவிட்டு சிரித்தாள். மனம் கேட்காமல் அவனிடம் விளக்கும் விதமாக, நைட்டு தூக்கமே வரல, எப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியல, காலையில் விடிந்த மாதிரியே தெரியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என சொன்னாள் ரேவதி. ரேவதியின் குற்ற உணர்ச்சியை பார்த்து, நைட்டு எதற்காக ரேவதி தூக்கம் வரல, என்ன காரணம் என்று குறும்புடன் கண்ணடித்தான் சக்தி. அவனது குறும்பில் கன்னம் சிவந்து, நான் போய் குளிச்சுட்டு வர்றேன், வந்து ஏதாவது உங்களுக்கு சமைக்கிறேன் என்று கிளம்பியவளை கைகளை பற்றி அமர வைத்தான் சக்தி. அப்படியே இன்னைக்கு பேசாமல் சமாளிச்சிடலாம் என்று நினைப்பு இருந்தால் அதற்கும் சேர்த்தே முழுக்கு போட்டுடுங்க மேடம் என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல், எதற்காக தூக்கம் வரல என்று மீண்டும் கேட்டு சிரித்தான். லேசாக கன்னங்கள் சூடேற, நேற்றைக்கு பார்ட்டியில் நடந்ததை நினைச்சு பார்த்து சிரிச்சேன் அதான் என்று உண்மை பாதியும் பொய் பாதியுமாக சொல்லி முடித்தாள் ரேவதி. அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்டவன், நான் கூட என்னவோ இந்த மாமாவோட நினைப்பில் தான் தூங்காமல் இருந்தியோன்னு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வானத்தில் பறந்தேன். இப்படி ஒரு காரணம் சொல்லி ஓ மாமாவை தொபுகடீர் என்று இறக்கிட்டேயம்மா என்று வராத கண்ணீரை துடைப்பது போல் பாவனை செய்தான் சக்தி. அவனது செய்கையில் சிரித்தவள், சரி, கொஞ்சம் கையை விடுங்களே, நான் குளிச்சிட்டு வர்றேன் என்று கெஞ்சுதலாக கேட்டாள் ரேவதி. குளிக்க போறதுக்கு முன்னாடி காலையில் குட் மார்னிங் சல்யூட் மறந்த மாதிரி இருக்கே, அந்த சல்யூட் அடிச்சால் கையை விடுறேன் என்று அடம் பிடித்தான் சக்தி. 2 நிமிடங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே மௌனமாக நிற்க, ரேவதிதான் சக்தியின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். சக்தியின் பிடி இழகாமல் இருப்பதை பார்த்ததும் வேறு வழி இல்லாமல் லேசாக கையை உயர்த்தி குட் மார்னிங் என்றாள். காலையிலேயே குட் நைட் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் என்று ஒரு கையால் கன்னத்தை தடவியபடி சக்தி சொல்லும் பொழுது பிடி விலகவும் பாத்ரூமிற்கு ஓட்டம் பிடித்தாள் ரேவதி. ரேவதி வரும் பொழுது சூடு செய்து வைத்திருந்த பாலில்
சீரியல் கலந்து ஒரு கப்பை அவளிடம் கொடுத்து, இன்று காலை உணவாக சீரியல் சாப்பிட்டு பார். உங்க ஊரில் வைக்கிற பருத்தி கொட்டை புண்ணாக்கு மாதிரி ருசியா இல்லை என்றாலும் நல்லாதான் இருக்கும் என்று சிரிப்போடு சொன்னான் சக்தி. அட கஷ்டமே, ஒரு நாளைக்கு ஏதோ காஃபி பத்தி சொல்லிட்டேன், இப்படியா சொல்லி காண்பிக்கிறது என அவளும் செல்லமாக கையை வைத்து தலையில் அடித்து கொண்டாள். பார்த்து மேடம், சுளுக்கிக்க போகுது. அப்புறம் தென்னை மரக்குடி எண்ணெய் வாங்க ஓ மாமா எங்கே போவேன் என்று சக்தி சிரிக்காமல் சீரியஸாக சொல்லவும் ரேவதி வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது சிரிப்பில் சற்று நேரம் தன்னை மறந்தவன், ரேவதி, நேத்து நான் தூங்க போறதுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, நீதான் இன்னைக்கு பேசணும் என்று. அதை மறக்கலதானே? நடுவில் ஏதாவது புரியலை என்றால் மட்டும் நான் உன்னிடம் கேள்வி கேட்பேன், மற்றபடி நீதான் பேசணும் என்று சொல்லி முடித்தான் சக்தி. சற்று நேரம் மௌனமாக இருந்தவள் உணர்ச்சியற்ற முகத்துடன், என்னை பற்றி என்னங்க பெருசா பேசுறதுக்கு இருக்கு, நான் வளர்ந்தது எல்லாம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற பாம்பன்குளம் என்ற ஊரில்தான். என்னோட ஆட்சியோட தான் இருந்தேன். இதை தவிர என்ன சொல்வது என்று கம்மிய குரலில் சொன்னாள் ரேவதி. அவளது முகம் சோர்வதைக் கண்டு பொறுக்காத சக்தி, அடடா, நீங்க வள்ளியூர் என்ற டவுனில் வளர்ந்ததா நினைச்சேன். ஆனால் நீங்க கிராமத்து பைங்கிளி, புது விஷயமா இருக்கே என்று சத்தமாகவே சொல்லி யோசனை செய்வது போல் பாவனை செய்தான் சக்தி. கடவுளே, தெரியாமல் உங்களிடம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன். வள்ளியூர் கிராமம்தான் என்று ஒத்துக்கிறேன் என்று சாதாரணமாக ஆரம்பித்து முடிப்பதை முனங்களில் முடித்தாள் ரேவதி. ரேவதி, நீங்க இப்படி முனங்கிக்கிட்டே ஒன்னும் ஒத்துக்க வேணாம். அது டவுன் லிஸ்டில் இருக்கட்டும். உன்னோட ஆசையை ஏன் கெடுப்பானேன் என்று பெருமூச்சுடன் சொன்னான் சக்தி. இல்லை இல்லை, அது கிராமமாகவே இருக்கட்டும். இல்லை, அது டவுனாகவே இருக்கட்டும். இப்படியாக இருவரும் மாற்றி மாற்றி சொல்லவும் சக்தி பொறுமை இழந்து, சரி, அது கிராமமாகவே இருக்கட்டும் என்று சக்தி முடிக்கவும் சட்டென்று, இல்லை, அது டவுன் என்று தொடங்கியவள் நாக்கை கடித்து கொண்டு மண்டையில் வலிக்காமல் கொட்டி கொண்டாள். அவளது செயலில் சிரித்தவன், சூப்பர் ரேவதி, நான் என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்க என்று சொன்னவள் கொஞ்சம் கொஞ்சமா வாய் பேச வருதே, குட் குட் என்று பாராட்டினான் சக்தி. அவர்களின் பட்டிமன்றம் முடிவுக்கு வந்த பொழுது சீரியல் சாப்பிட்டு முடித்திருக்க இருவரின் கப்பையும் எடுத்து கழுவி வைத்தாள் ரேவதி. ஹால் சோஃபாவில் அமர்ந்து குரலை உயர்த்தி, காலை உணவு எப்படி இருந்தது என்று சொல்லவே இல்லையே என்று கேட்டான் சக்தி. சற்று முன் அவனுடைய பாராட்டு நினைவில் வர, நீங்களே சொன்ன மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு மாதிரி இல்லை என்றாலும் பரவாயில்லைதான் என்று அழுத்தம் திருத்தமாக பதில் தந்தாள் ரேவதி. அவளது பதிலை கேட்டு வியந்தவன், குட் குட் என்று கைத்தட்டுவது போல் பாவனை செய்தான். உற்சாகமா, இருங்க வந்து கொட்டு வைக்கிறேன் என்று சக்தியிடம் சிரிப்பாக சொல்லிவிட்டு சொன்னதன் அர்த்தம் புரிந்து பயந்தபடியே சக்தியை பார்த்தாள். அவன் சாதாரணமாக, நீ செஞ்சாலும் செய்வ ரேவதி, எதற்கும் கொஞ்சம் கம்மியாவே குட் சொல்லி கொட்டு வாங்கிக்கிறே என்று பாவமாக சொன்னான் சக்தி. நீங்க எதுவும் நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கலையே என்று கம்மிய குரலில் கேட்டாள் ரேவதி. அதெல்லாம் இல்லை ரேவதி, இன்னும் சொல்ல போனால் நீயும் இந்த மாதிரி பேசணும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நீ இன்னும் உன்னை பற்றி சொல்லவே இல்லை பார் என்று பழைய பாட்டையே பாடினான் சக்தி. நான் என்ன சொல்றது, அவ்வளவுதான், நீங்க ஏதாவது சொல்லுங்க என்று அவனையே திருப்பி கேட்டாள் ரேவதி. இந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ வளர்ந்த ஊரே எனக்கு இப்போதான் தெரியும். ஆட்சியுடன் தான் இருந்தாய் என்றால் அவர்கள்தான் உன்னுடைய பாட்டியா என்று எப்படியும் ரேவதியை பேச வைக்கும் முயற்சியில் இறங்கினான் சக்தி. இந்த ஆட்சி அம்மா வழி பாட்டி, சின்ன வயதிலிருந்து அவர்களிடம்தான் நான் வளர்ந்தேன் என்பதோடு நிறுத்திய ரேவதி சற்று இடைவேளை கொடுத்து தான் வளர்ந்த கதையை விளக்கமாக சொல்லத் தொடங்கினாள். நான் சொல்வதெல்லாம் ஆட்சியிடம் இருந்து தெரிந்து கொண்டது பாதி, அனுபவித்தது பாதி. அம்மா அப்பாவிற்கு திருமணமாகி முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததும் சந்தோஷமாக அக்காவிற்கு மகாலட்சுமி என்று பெயர் வைத்து பாட்டி வீட்டில் கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 5 வருடம் சென்று அம்மா கருவுற்ற பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துடுச்சு.
ஆஸ்திக்கு ஒரு ஆண் பிள்ளை பெறணும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆண் பிள்ளைதான் என்பதில் உறுதியாகவே நம்பியதாலோ என்னவோ, நான் பிறந்ததும் பாட்டியால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றம் செய்ததற்காக சின்ன குழந்தையாக இருந்த என் மீது கோபம், என்னை பெற்றதற்காக அம்மா மீது கோபம். அவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது. 5 ஆண்டுகள் இடைவெளி என்பது அவர்களின் எதிர்பார்ப்பை அதிகமாக்கி இருக்கலாம். எத்தனையோ பிரார்த்தனைகள், பரிகாரங்கள் செய்தார்கள் என்று பாட்டி சொல்லி இருக்கிறார்கள். பிரசவமும் கஷ்டமாக தான் இருந்திருக்கிறது. இத்தனை கஷ்டத்திற்கு பிறகு நான் பெண் பிள்ளையாக பிறந்ததும் என் மீது ஆத்திரம் வந்திருக்கும் என்று நானாக யோசித்து புரிந்து கொண்டேன். எங்கள் ஆட்சிக்கு ஆண் வாரிசு கிடையாது. அம்மா மட்டும்தான் ஒரே பெண் குழந்தை. இதை வேற காரணம் காட்டி பிரசவ வீட்டில் அம்மாவிற்கு ஒரே ஏச்சு பேச்சு. ஆட்சிக்கு தன்னுடைய ஒரே மகள் கண்ணீர் வடிப்பது பொறுக்க முடியாமல் பாட்டியிடம் ஏதோ மறுத்து பேசி இருக்கிறார்கள். அதற்கு பாட்டி ஆட்சியிடம், நீயே இந்த குழந்தையை வளர்த்துக்கோ, இருக்கிற ஆத்திரத்தில் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று சத்தம் போட்டிருக்கிறார்கள். பாட்டி ஆத்திரத்தில் வார்த்தைகளை விட்டாலும் அம்மாவால் அதை தாங்க முடியாமல் ஆட்சியிடம் குழந்தையை வளர்க்குமாறு சொல்லி கெஞ்சி இருக்கிறார்கள். ஆட்சியும் சம்மதித்து 1 மாத குழந்தையாக என்னை ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க என்று சொல்லவும் சக்திக்கு ஏதோ சினிமா கதை கேட்பது போல் இருந்தது. இப்படியும் இருப்பார்களா? பெற்ற குழந்தையில் ஆண் என்ன பெண் என்ன, எல்லாமே குழந்தைகள் தானே என்று மனதில் தோன்ற ரேவதியின் முகம் உணர்ச்சியை துடைத்து வெறுமையாக இருந்தது. வருத்தப்படுபவளிடம் ஆறுதல் படுத்தலாம், ஆனால் மரத்து போய் அமர்ந்து இருப்பவளிடம் என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் பொறுத்து பேசலாம் என்று முடிவு செய்துவிட்டு, அப்புறம் ரேவதி என்று உணர்ச்சி துடைத்த குரலில் கேட்டான் சக்தி. அப்புறம் தாத்தா ஆட்சியுடன் தான் நான் வளர்ந்தேன். 2 வருடம் கழித்து தம்பி பிறந்ததால் அம்மாவின் இடம் புகுந்த வீட்டில் நிரந்தரமானது. என்னை மாதத்தில் 1 முறை அல்லது 2 முறை பார்க்க வருவார்கள். ஊரிலிருந்து வந்த 1 மணி நேரத்திற்கு என்னை பார்த்து அழுவார்கள். ஊருக்கு கிளம்பும் பொழுதும் அழுவார்கள். சின்ன குழந்தையாக இருந்த பொழுது எதுவும் தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிந்த பொழுது அம்மாவிற்காக மனம் ஏங்க ஆரம்பித்தது. நானும் அம்மாவுடன் ஊருக்கு போகணும் என்று அழுது அடம் பிடித்திருக்கிறேன். ஆனால் அம்மாவிற்கு மாமியாரின் மீது இருந்த பயத்தால் அழைத்து செல்ல முடியவில்லை. அவர்களது மறுப்பு என்னுடைய பிடிவாதத்தை அதிகரித்ததே தவிர சின்ன வயதில் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பாவிடம் எப்படியோ அனுமதி வாங்கி லீவு நாட்களுக்கு மட்டும் ஊருக்கு அழைத்து செல்ல தொடங்கினார்கள். மனைவி சொல்வதை கருத்தில் பதித்து கொண்ட சக்தி, லீவு நாட்கள் என்றால் வார இறுதி நாட்களையும் சேர்த்தா அல்லது பரீட்சை முடிந்து வரும் விடுமுறை நாட்களுக்கு மட்டுமா ரேவதி என இடையில் வினவினான். பரீட்சை முடிந்து வரும் நாட்களில் மட்டும்தான். அம்மாவிற்கு சிறுமியை பார்க்கும் பொழுது பாட்டியின் மனம் இலகிடும் என்ற நம்பிக்கையும் ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் வருடங்கள் சென்ற பிறகும் என் மேல் இருந்த கோபம் அப்படியேதான் இருந்ததே தவிர குறையவில்லை. விடுமுறை நாட்களில் 3/4 நேரம் அவர்களிடம் திட்டு வாங்கதான் சரியாக இருக்கும். நான் எது செய்தாலும் பொம்பளை பிள்ளை இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் என்றெல்லாம் கேட்டு வசைமழை பொழியும். சில நேரங்களில் நான் பெண்ணாய் பிறந்ததே ஏச்சும் பேச்சும் வாங்குவதற்குத்தான் என்று தோன்றியிருக்கு. எங்கள் அம்மா எத்தனை திட்டு வாங்கியிருப்பார்கள். நான் அங்கே இருக்கும் பொழுது என்னால் கூட 2 திட்டு ஜாஸ்தியாகவே விழும். சுருக்கமாக சொன்னால் பொம்பளை பிள்ளைங்க என்றால் அடக்கம் ஒடுக்கமாக அடுப்படி வேலைகளையும் சுற்று வேலைகளையும் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்தபடி இருக்கணும். குரலில் எந்த வேதனையும் இன்றி சொன்னவளை வேதனையுடன் பார்த்தான் சக்தி. இவளிடம் பரிதாபம் கொள்வது வேதனையை அதிகரிக்குமே தவிர நிலையை மாற்றப் போவதில்லை என்று எண்ணமிட்டவன், உங்கள் பாட்டியின் பெயர் என்ன ரேவதி? முயன்று வரவழைத்த சாதாரணமான குரலில் வினவினான் சக்தி. பரமேஸ்வரி என்பது முழு பெயர். எல்லோரும் பரமு அம்மா என்று சொல்வது வழக்கம். பெண்களை பற்றி அங்காள பரமேஸ்வரியின் வரையறை வேண்டுமானால் நீ சொன்னது போல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நிறைய முன்னேற்றம் ரேவதி. சரி, என்னுடைய கருத்தை பிறகு சொல்கிறேன், நீ மீதியை சொல் என்று மேலே பேசாமல் ரேவதியை தொடர செய்தான். நீங்கள் சொல்வது மாதிரி கூட இருக்கலாம்.
ஆனால் என்னுடைய உலகமே வீடு மட்டும்தான் என்பது மாதிரிதானே இருந்தது. அதிகபட்சமாக கோவில், நெருங்கிய உறவுகளின் திருமணம், அவ்வளவுதான். படித்தது அங்கேயே, கிராமத்திலேயேதான். தாத்தா வயலுக்கு போனார் என்றால் நானும் ஆச்சியும் வேலைகளை முடித்துவிட்டு எவ்வளவு நேரம் பேச முடியும்? ஆச்சிக்கு டிவி பிடிக்காது என்பதால் ஊரில் அதுவும் கிடையாது. பொழுதுபோக்கு என்பதற்கு ரேடியோ மட்டும்தான். கோலம் போடுவதில் எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது. ஏதாவது நோட்டில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வரைவது, கோலம் போடுவது என்று இருப்பேன். தாத்தா தவறிய கொஞ்ச நாளிலேயே 3 வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய ஆச்சியும் தவறிட்டாங்க. அதற்கு பிறகு வள்ளியூருக்கே வந்துட்டேன் என்று சொன்ன பொழுது ரேவதிக்கு தொண்டை அடைத்தது. ரேவதியின் கைகளை பற்றி அழுத்தியவன், நீ ஸ்கூல் படிப்பை முடிச்சிருப்பாய் தானே ரேவதி? அதற்கு பிறகு படிக்க வைக்கலையா? அம்மா என்னிடம் 3 வருடத்திற்கு முன்னாடியே திருமணம் பற்றி உங்கள் வீட்டில் பேச்சு எடுத்ததாக சொன்னார்களே என்று மேலும் விவரங்களை கேட்டான் சக்தி. நீங்கள் சொல்வது சரிதான். பள்ளி படிப்பை அப்பொழுது முடித்திருந்தேன். திருமணம் பற்றிய பேச்சை பாட்டி அவ்வப்பொழுது எடுப்பார்கள். ஆனால் அப்பாதான் தள்ளி வைப்பதாக அம்மா சொன்னார்கள். படிப்பு பற்றியெல்லாம் மூச்சு கூட எங்கள் வீட்டில் விட முடியவில்லை என்று அவனது கேள்விகளுக்கு விடை தந்தவள், அடுத்து எதை பற்றி சொல்வது என எண்ணியபடியே மௌனமாக அமர்ந்தாள். அவளது மௌனத்தை புரிந்து கொண்டவன், ஜஸ்ட் எனக்கு உங்கள் வீட்டில் நீ இருந்த பொழுது ஒரு நாளில் என்ன நடக்கும், எப்படி பொழுது போகும் என்று சொல்ல முடியுமா ரேவதி என்று வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கேட்டான் சக்தி. கணவனுக்கு தன்னுடைய அன்றாட நிகழ்வுகளை விவரித்தாள் ரேவதி. தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.